ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, என்ன பார்த்துட்ருக்கீங்க? எந்த வீட்டுக்காக இன்டீரியர் ஒர்க் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வீட்டுக்காக இல்லைங்க, இதுக்கு ஆஃபீஸ்க்காக இன்டீரியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறது அக்கா பையன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். இது எம்டி டேபிள் எப்படி போடலாம், சோஃபா எந்த அளவில் அளவெடுத்து போடலாம், இங்கே ஹாலுக்கு கேமரா எங்கே செட் பண்ணலாம், லைட் எங்கே எந்த மாதிரி மாடலில் வைக்கலாம், ஸ்டாஃபுங்களுக்கு டேபிள் சேர் அது எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு ஒவ்வொன்றும் பார்த்து இன்டீரியர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த வெயில் டைமில். இது வந்து இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட்டாக சூப்பராக முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் செரிமனிக்காக வாசக்காலுக்காக பூ மாலை இதெல்லாம் உதிரியாக வாங்கி கட்டிகிட்டு இருக்கோம். நைட்டு நேரம் தூக்கம் டயர்ட் அதெல்லாம் பார்க்கலங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் ஓப்பனிங் செரிமனின்ற சந்தோஷத்தில் எல்லோரும் ஒவ்வொரு வேலை எடுத்து செஞ்சோம். நீங்களும் வாங்க நம்ம டிஜிட்டல் டூல் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஓப்பனிங் செரிமனி பார்க்கலாங்களா? இந்த பூக்கள்லாம் தாங்க நைட் உட்காந்து கட்டினது. காலையில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. ஆமாங்க, நம்ம டிஜிட்டல் டூல் பாக்ஸ் வெற்றி வந்து ஏற்கனவே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டார். இது சேலையூரில் வந்து மெயின் ரோட்லேயே ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த பிரான்ச்சு அவர் கீழே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இதில் வந்து எந்த இடத்துல ஏதோ இந்த லைட்டிங்ஸ், அப்புறம் இந்த டிஜிட்டல்ஸ், அவரோட ஆஃபீஸ் நேம், ஸ்டிக்கர் எங்கே ஒட்டுறது, பேனர் எங்கே வைக்கிறது, சோஃபா எங்கே வைக்கிறதா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா? அன்றைக்கி பட்ட கஷ்டம் உழைப்பு தாங்க இன்றைக்கி இவ்வளோ அழகான ஒரு ஆஃபீஸாக அவர் உருவாக்கிட்டார். அவர் ஆஃபீஸாக அவராக உருவாக்கிக்கினார். அவர் தொழிலை அவராக தேர்ந்தெடுத்துட்டார். இந்த ரிட்டன் கிஃப்ட் கூட வந்து இன்டோர் பிளான்ட்டாக கொடுக்கலாம். அவுட்டோர் பிளான்ட் சில பேரால் வளர்க்க முடியாதுன்ட்டு தாங்க இன்டோர் பிளான்ட் ஐடியா பண்ணி அவரே கொடுத்தாரு. வந்தவங்களாம் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் குப்தா பவனில், அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். முக்கியமாக வந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அக்கா பையன் வந்து நான் மற்றவங்கிட்ட கை கட்டி உழைச்சி சம்பளம் வாங்குறத விட நான் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும், நான் வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தாங்கங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸும் கொடுத்துட்டாரு. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது. இதை விட இன்னும் மென்மேல வளர்ந்து நல்ல பெரிய ஆஃபீஸில் இன்னும் நிறைய பேருக்கு அவர் வேலை கொடுக்கணுன்ட்டு நம்ம எல்லாருமே வாழ்த்தலாம் வாங்க. எவ்வளோ சந்தோஷமான தருணம். அவரை வாழ்த்தி அந்த சீட்டில் உட்கார வைக்கும்போது அவ்வளோ பேர் முகத்துலேயே சந்தோஷங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இணையதளம், இன்டர்நெட் மூலயமா மற்றவங்களுக்கு வந்து தொழிலை வந்து நம்ம விரிவுபடுத்தி கொடுக்குறோம். அதை வந்து வெளியில் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம். இன்டர்நெட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், அப்புறம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, வாட்ஸ்அப், இந்த மாதிரி பல சமூக ஊடகங்கள் மூலயமா மக்களுக்கு தெரியப்படுத்துறது தாங்க இது. இப்போல்லாம் இந்த சமூக ஊடகங்களில் தான் நம்ம அதிகமாகவே இருக்கோம். இதை பார்த்து தான் நிறைய விஷயம் நம்மளுக்கு மக்களுக்கு மனசில் போய் பதியுது. அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த மார்க்கெட்டிங்கை வந்து விரிவுபடுத்தி கொடுக்குறாங்க. இது தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, நல்லபடியாக வந்து ஓப்பனிங் செரிமனி அமைஞ்சது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வாழ்த்துங்க. நல்லா இன்னும் மென்மேலே வளரட்டும். வாழ்க வளமுடன்.